ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஜெய் சிம்மா பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நரசிம்ம ஜெயந்தி வைபவம் வழிபடக்கூடிய தேதி, நேரம், வழிபாட்டு முறைகளை நாம் சிந்திக்கலாம். பொதுவாக ஒவ்வொரு வைபவங்கள்லையும் வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது காணப்பட்டாலும் அந்தந்த தெய்வத்துக்கு தகுந்தாற் போல தெய்வத்தினுடைய பிரீதியான வஸ்துக்களை அதில் சேர்த்து கொள்ளக்கூடிய சம்பிரதாயம் காணப்படுறது. இப்போ விநாயகர் வழிபாடு அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு, சிவன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் சில பிரதானமான வஸ்துக்கள் காணப்படுறது. பொதுவாக விநாயகர் வழிபாடு அப்படின்னா அருகம்புல் பிரதானமாக எடுத்துக்கிறோம். அதே போல சிவபெருமான் வழிபாடு அப்படின்னா வில்வத்தை எடுத்துக்கிறோம். அப்போ நரசிம்மர் ஜெயந்தியை வழிபடுவதற்கு உங்களது பூஜை அறையில் மஞ்சள் பொடி, மற்ற பூஜா திரவியங்கள், ஊதுபத்தி, சந்தனம், குங்குமம் எல்லாம் நிறைஞ்சிருக்கும். அதனால அதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணி உங்கள் நேரத்தை வீண் பண்ண விரும்பலை. நரசிம்ம ஜெயந்திக்கு அந்த பூஜா திரவியங்களோடு பிரதானமாக நாம் சேகரிக்க வேண்டிய திரவியம் அப்படிங்கிறது துளசி. நேவேதனத்திற்காக நாம் நரசிம்ம ஜெயந்திக்கு என்ன நேவேதனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா நீர்மோர் பானகம். இந்த தகவல்களை நாம் முதல் நாளே சேகரம் பண்ணிட்டு பூஜைக்கு தயாராகும் பொழுது நரசிம்ம பெருமானுடைய தனிப்பெரும் கருணை நமக்கு உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். அடுத்தது பக்தர்கள் கேட்கக்கூடிய ஒரு வினா, யார் யாரெல்லாம் நரசிம்மரை வழிபடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எந்த பேதமுமே கிடையாது. எல்லாருமே நரசிம்மரை வழிபடலாம். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பிரார்த்தனை ரீதியாக தடைகள் அதிகம் உடையவர்கள், எதிர்ப்பு உடையவர்கள், கடன் தொல்லை உடையவர்கள், மன சஞ்சலங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டியவர்கள், இவர்களெல்லாம் நரசிம்மரை வழிபடும் பொழுது அபரிமிதமான வெற்றியை பெறலாம். நரசிம்மருடைய ஒரு தாத்பரியத்தை இன்னொரு பதிவில் கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தேன்னா மேலும் உங்களுக்கு கூடுதல் அனுகிரகத்தை சிந்திக்க முடியும். 2026 ஆண்டு நரசிம்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வைபவம் 30/4/2026 வியாழக்கிழமை வர்றது. அன்றைய தினத்தில் நாம் நரசிம்மரை அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம். நமது இல்லங்களில் கூட நரசிம்மரை வழிபடலாம். நரசிம்மருடைய திருவுருவ படம் இருந்தால் சந்தனம், குங்குமம் சாத்தி வழிபடலாம். நரசிம்மருடைய படத்தை வீட்டில் வைக்கலாமா என்று ஒரு வினா எழுகின்றது. இறைவனது தனிப்பெரும் கருணைக்கு பேதம் கிடையாது. நமது உள்ளம் பிரகலாதனுடைய உள்ளமாக இருந்தால் அவர் நிச்சயமாக நரசிம்மராக நமக்கு அருள் புரிவார். ஆகையினாலே நாம் பிரகலாதர் உள்ளத்தை, பிரகலாதருடைய பக்தியை பெற்றிருக்கிறோமா என்பது மட்டும்தான் வினாவாக இருக்க வேண்டுமே தவிர நரசிம்மருடைய திருவுருவை நிச்சயமாக இல்லத்திலும் உள்ளத்திலும் தியானிக்கலாம். ஆகையினால் அந்த கவலைகள், பயங்கள் தவிர்த்துடுங்கோ. முக்கியமாக பயங்கள் போக வேண்டியவர்கள். இன்னைக்கு நிறைய எதை பார்த்தாலும் பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுறது. செல்போனை எடுத்தா ஏதாவது ஒரு லிங்க் வந்ததுன்னா அதை ஆன் பண்ணலாமா வேண்டாமாங்கக்கூடிய பயம், பேங்க்ல இருக்கக்கூடிய பணம் இது மூலியமா போயிடுமா அப்படிங்கக்கூடிய பயம், வெளியில நடக்கும் பொழுது விபத்துக்கள் நடக்காமல் இருக்கணுமேங்கக்கூடிய பயம். இந்த பயங்களை எல்லாம் போக்கக்கூடியவர் இந்த நரசிம்மமூர்த்தி. ஆகையினாலே பயங்கள் நீங்குவதற்கு, சந்தேகங்கள் நீங்குவதற்கு நரசிம்மரை வழிபடலாம். 30/4/2026 அன்று வழிபடக்கூடிய நேரங்கள் அப்படிங்கிறதுல அவரவர்களுடைய சௌகரியம் அப்படிங்கிறது பிரதானம். இப்போ டியூட்டிக்கு போகிறவா இருக்கா, அவர்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கிறவா. இதில் எல்லாத்தையும் உங்களது கடமைகள், உங்களது வேலை பலுக்கள், இல்லறத்தானுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இவைகளையெல்லாம் ஒரு புறம் வைத்தாலும் நரசிம்மரை வழிபடுவதற்கு பிரதோஷ காலம் என்று சொல்லக்கூடிய மாலை நேரம், விளக்கேற்றக்கூடிய நேரம் அருமையான நேரம். ஏன்னா அப்போதுதான் அவர் அனுகிரகம் பண்ணினார், பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணார். நம்ம அதை கூட பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோமே. ஏன் நம்ம இரண்யகசுப சம்ஹாரம் பண்ணாருங்கிறத விட பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணின நேரம் அப்படின்னு பாசிட்டிவ் திங்கிங் பண்ணலாம் இல்லையா? ஆகையினாலே மாலை நேரத்தில்
6 மணிக்கு உங்களது கடமைகளை எல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் செய்ய வேண்டிய உணவுகளெல்லாம் கொடுத்து கணவருக்கு செய்ய வேண்டிய உதவிகளை எல்லாம் செஞ்சுட்டு பூஜைக்கு நீங்கள் தயாராகலாம். நரசிம்மருடைய மகா மந்திரங்கள் நிறைய கிடைக்கிறது, ஸ்தோத்திரங்கள் நிறையா கிடைக்கிறது. அவைகளை நீங்கள் பாராயணம் பண்ணலாம். எதுவுமே தெரியலையா, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நீங்கள் யூடியூப்பில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அதை காதார கேட்டு அவருக்கு தூப தீப நைவேத்தியம், இந்த பூஜை கிரமங்கள் அப்படிங்கிறத நம்ம ஜெய்சிம்மா பக்த கோடிகளுக்கு தனியாக கொடுக்க போகிறோம். ஏன்னா இந்த பூஜை கிரமங்களில் தூப தீப ஆராதனை அப்படிங்கிறது இருக்குது. அதையும் உங்களுக்கு தனியாக விளக்கம் கொடுக்குறோம். அவருக்கு நீர்மோர் பானகம் பிரீதியானது. எப்பொழுதுமே உக்ரத்தை சாந்தம் பண்ணக்கூடியது நீர்மோர் பானகம். அவர் நீர்மோர் பானகத்தை நிவேதனம் பண்ணோன்னே சாந்த மூர்த்தியாக அனுக்கிரக மூர்த்தியாக அனுக்கிரகம் பண்ணுறார். அவர் நமக்கும் நமது குடும்பத்தாருக்கும் அனுக்கிரகம் செஞ்சு வாழ்க்கையில் உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக ஜெய்சிம்மா பக்த கோடிகள் அனைவருக்காகவும் யோக நரசிம்மரை ஆத்மார்த்தமாக பிரார்த்திக்கின்றோம். இந்த ஜெய்சிம்மா யூடியூப் சேனல் கூட நரசிம்ம ஜெயந்தி முதல் துவங்கக்கூடிய ஒரு சிந்தனையோடு நாங்கள் சிந்தித்தாலும் ஒரு சில ட்ரையல் காரணமாக சில முன்பதிவுகளை நாம் முன்காலத்தில் பதிவு செய்திருக்கின்றோம். இந்த ஜெய்சிம்மா என்பது முழுவதும் நரசிம்மமூர்த்தியினுடைய அனுக்கிரக சேனலாக இருந்து பக்த கோடிகளுக்கு நல்வழி காட்டும் என்பதை சிந்தித்து பக்த கோடிகளை ஆத்மார்த்தமாக ஆசீர்வதிக்கின்றோம். நல்வாழ்த்துக்கள்.